சிவகுமார் முருகேசன் டைரக்ட் பண்ணி எஸ்கே ப்ரொடக்ஷன்ல ராதிகா சரத்குமார் நடிப்புல வெளியே இருக்க தாய் கிழவி படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதா நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ராதிகா அவங்களுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. 3 பசங்க ஒரு பொண்ணு. திடீர்னு ராதிகா அவங்க இறந்து போற ஒரு சுச்சுவேஷன்ல அந்த ஒரு நேரத்துல என்னன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னாடி சொத்து பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. பசங்க வந்து சொத்து கேட்டிருக்கிறாங்க. அதனால ராதிகா அதுக்கு வந்து மறுத்து இருக்காங்க. இதுக்கு அடுத்து அவங்க சாகக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ்ல அவங்க 3 பசங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. கோட்டையிலயோ ஆளே ஏற முடியாத ஆறாம்பேய் கோட்டையில தான் வச்சிருப்பான். இந்த படம் ஏன் என்கேஜா கொண்டு போயிருந்தாங்க, அதுக்கான காரணமே படத்தோட காமெடி தான். பாலசரவணன், முனிஷ்காந்த், சிங்கம்புலி, அருள்தாஸ்னு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் 4 பேரும் கொடுத்து அவங்க பண்ணக்கூடிய மாஸ்டர் பிளான் அல்டிமேட்டா இருந்தது. இந்த படத்துல சின்ன பையன்லேருந்து பெரிய அவங்களுடைய அப்பா வரைக்கும் பண்றக்கூடிய செயல்களாகட்டும் இல்ல பல இடங்கள்ல பழைய பாடல்களை பயன்படுத்தி அது கொண்டு போன விதத்துல காமெடி நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. படத்தோட லீட் ரோல்ல பிளே பண்ண ராதிகா சரத்குமார் ஃபினாமினலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சென்டிமெண்ட், எமோஷனல், மோட்டிவேஷனல் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் படத்துடைய திரைக்கதை அமைஞ்சிருந்தது. ஏன்னா அந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் கான்செப்ட் வந்து சிம்பிளா இருந்தாலும் சிவகுமார் முருகேசன் அது கொண்டு போன விதத்துல திரைக்கதையை கிரேட். இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல தண்டட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த பாடல்கள்ல ராதிகா சரத்குமார் அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, தப்ப தட்டி கேட்கறது, அதுக்கப்புறம் வீடியோடா போயிட்டு இவங்க வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி பணம் கேட்கறதாகட்டும்னு அதை காமெடியாகவும் கொண்டு போன விதமும் சரி, அதே சமயம் பாடல் வரியும் படத்துல அழகா கொண்டு போயிருந்தாங்க. ஆக மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த வாரத்துல வெளிவந்ததுலேயே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்ல நல்ல ஒரு எமோஷனலான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு.